குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் ஏழிசை எம்பிரான்னு பேர். இவர் அரையர். மேல்கோட்டையில், மைசூருக்கு பக்கத்தில் இருக்கிற மேல்கோட்டையில் அந்த செல்வப்பிள்ளை எம்பெருமான் சந்நிதிக்கு முன்னால் பாசுரங்களை பாடுவார், திவ்ய பிரபந்த பாடல்களை பாடுவார். அந்த பாடல்களை கேட்டு அந்த பெருமாள் நடனமாடுவார், பெருமாள் கிட்ட பேசுவார். ராமானுஜரை இதனால் அவ்வப்போ என்ன பண்ணுவார், அவரை கொஞ்சம் அலட்சியப்படுத்துவார். ராமானுஜர் சொல்லுவாராம், இறைவனோடு பேசக்கூடியவர், அவரது பாடல்களுக்கு இறைவனே நடனமாடுகிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் என்னை ஏதான அலட்சியப்படுத்தினா, அவமானப்படுத்தினா அது ஒன்றும் தப்பு இல்லை, பரவாயில்ல பண்ணிட்டு போகட்டுமே அப்படியும் பாருங்க. இவரையும் பாருங்க, இவரையும் பாருங்க. இந்த ராமானுஜருடைய பண்பட்ட மனது பார்த்திங்கன்னா பரவாயில்ல, அதனால் என்ன அப்படின்னு விட்டார். ஆனால் அவருடைய சீடர்கள் கேட்கணும் இல்லையா? அவருடைய சீடர்கள் கூரத்தாழ்வான், நடாதூராழ்வான், அப்புறம் முதலியாண்டான், இந்த சீடர்கள்லாம் ரொம்ப கொதிச்சு போகிறாங்க. இந்த சீடர்களுக்கு யார் முக்கியம்? குருநாதர் முக்கியம். குருநாதரை எந்த விதத்திலும் யாரும் அவமானப்படுத்தக்கூடாது. ஏன்னா சீடர்களுக்கு தான் பாடம் படிக்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறார் முதலாளி, நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம். அவர்கிட்ட சம்பளமும் வாங்கிக்கிட்டு அவரை நம்ம திட்டினோம் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அதுபோல் இந்த குருநாதருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன அப்படின்னா, குருவுக்கு எந்த காலத்திலும் நிந்தனை கூடாது, துரோகம் கூடாது, யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது. இந்த 3 பேருக்கும் இந்த ஏழிசை எம்பிரான் மேலே கோபம். அப்போ சொல்ல முடியுமா? அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா ஏழிசை எம்பிரானும் ஒரு தகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மகான். பகவான் கூட பேசுகிறாரு, இவர் பாட்டுக்கு பகவான் ஆடுறாரு, அவரை போய் சொல்ல முடியும், திட்ட முடியுமோ? அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க 3 பேரும் பேசி ஒரு நாளைக்கு அந்த ஏழிசை எம்பிரான் கிட்ட போகிறாங்க. போயிட்டு அவருக்கு ஒரு சாதாரணமாக ஒரு நமஸ்காரம் சொல்லிவிட்டு, எங்களுக்கெல்லாம் எங்கள் 3 பேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் தான் இந்த எம்பெருமான் செல்வப்பிள்ளையோட நீங்கள் அப்பப்போ பேசுகிறீங்க, அப்பப்போ சம்பாஷணை பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட பாட்டுக்கு அவரும் நடனம் ஆடுகிறார். அதனால் அவர் அதுபோல் நீங்கள் பேசுகிற போது நாங்கள் கேட்குற சந்தேகத்தை நீங்கள் செல்வப்பிள்ளைகிட்ட கேட்டுட்டு எங்களுக்கு பதில் தர முடியுமா அப்படின்னு ரொம்ப பவ்யமாக கேட்குறாங்க. அவருக்கு ஏழிசை எம்பிரான் சொல்கிறார், தாராளமாக கேளுங்க, நான் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்கிறேன், எனக்கு முன்னாடி வருவார், பேசுவார். அவர் சொல்லும்போதே ஒரு தலகணம் அவருக்கு. அப்போ சொல்கிறாங்களாம் இந்த 3 பேரும், எங்களுடைய குருநாதர் ராமானுஜர், இந்த ராமானுஜருக்கு கடைசி காலத்தில் முக்திங்கிறது உண்டா அப்படிங்கிறது அவர்கிட்ட நீங்கள் கேட்டு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ராமானுஜருக்கு முக்தி உண்டுங்கிறது இந்த 3 பேருக்குமே தெரியும். சும்மா ஒரு ஒரு நாடகம் நடத்துகிறார்கள், நீங்கள் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானே, நான் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லிடுறேன், ராமானுஜருக்கு அவருக்கு முக்தி உண்டா, நான் கேட்டு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அடுத்த நாள் இவர் கோவிலுக்கு வந்து செல்வப்பிள்ளைக்கு முன்னாடி பாடல்களை பாடுகிறார், பிரபந்த பாசுரங்களை பாடுகிறார், பெருமாள் ஆடுகிறார். அதன் பிறகு பெருமாளிடம் பேசுகிறார். பெருமாள்கிட்ட பேசுகிற போது சொல்கிறார், இந்த ஸ்ரீமத் ராமானுஜர் அவருக்கு முக்திங்கிறது உண்டோ? அவருடைய சிஷ்யாலாம் என்கிட்ட கேட்டால் நான் அவளுக்கு பெருமாள்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பெருமாள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற. பெருமாள் சொல்கிறாராம், ராமானுஜருக்கும் ராமானுஜரை சார்ந்த அடியார்களுக்கும் அவர்களுக்கு மட்டுமே முக்தி என்பது உண்டு அப்படிங்கிற. நல்லா கவனிக்கணும் இந்த வாசகத்தை. ராமானுஜருக்கும் அவரை சார்ந்த அடியார்களுக்கு மட்டும் முக்தி உண்டு அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். சொன்ன உடனே
இந்த 3 பேர் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சு கொடுத்து என்ன பண்ணுறார், ஏழிசை எம்பிரான் பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துட்டு வெள்ளம் இந்த 3 பேர்கிட்ட வந்து பதில் சொல்கிறார். பெருமாள்கிட்ட கேட்டேன், பெருமாள் பதில் சொல்லிட்டார், இவளுக்கெல்லாம் முக்தி உண்டா, ஸ்ரீமத் ராமானுஜருக்கு முக்தி உண்டு, பெருமாளே சொல்லிட்டார் அப்படிங்கிறார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு 3 பேரும் சொல்லிவிட்டு, நீங்கள் பெருமாள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டோளோ, இன்னொரு கேள்வி வேறு எதானே கேட்டோளோ அப்படிங்கிற. வேறு எதுவும் கேட்கலையேண்ணா, வேறு எதுவும் நான் கேட்கலையே அப்படிங்கிற. இல்லை எங்களுக்கு ஒரு இன்னொரு கேள்விக்கும் பதில் தெரியணும், உங்களுக்கு முக்தி உண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. யார் இந்த 3 பேரும்? கூரத்தாழ்வான், முதலியாண்டான், இந்த 3 பேரும் கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறார், ஏழிசை எம்பிரான் சொல்கிறார், எனக்கு நிச்சயமாக முக்தி உண்டு, எனக்கு கட்டாயம் உண்டு. ஏன்னா நான் தான் பெருமாள் கூட பேசுகிறேனே, என்னோட பாடல்களுக்கு பெருமாள் ஆடுகிறாரே, நடனம் ஆடுகிறாரே, அதனால் எனக்கெல்லாம் நிச்சயமாக முக்தி உண்டு, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு படபடன்னு பேசுகிறார். அதாவது இதுதான் எனக்கு முக்தி உண்டா இல்லையாங்கிறத நாம் டிசைட் பண்ணக்கூடாது, நாம் தீர்மானிக்கக்கூடாது. குருநாதர் தீர்மானிக்கணும், தெய்வம் தீர்மானிக்கணும். ஏழிசை எம்பிரான் ஒரு சாதாரணமான மனிதன், அவருக்கு முக்தி உண்டா இல்லையான்னு பகவான் தீர்மானிக்கணும், அவர் சொல்லக்கூடாது. இங்கே என்ன பண்ணுறார், தனக்கிட்ட இருக்கிற செருக்குனால அவர் சொல்கிறார் எனக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறார். இந்த 3 பேரும் விடலை அவரை. அதை அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காண. நன்றி, வணக்கம்.